எப்ப பாரு நீங்க மட்டும் எப்படி ஸ்பெஷலா மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. எந்த ஸ்பெஷலால வைக்கல. நான் அரைக்கிற மிளகாத்தூள், ஏசி புளி, கடலெண்ணெய் ஊத்தி கடுகுத்தம் பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சு பூண்டு போட்டு வடகத்தை போட்டு கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை போட்டு லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கி அப்புறமா தக்காளியை போட்டு நல்லா தொக்குமா. இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் நான் குழம்பு எப்படி செஞ்சேன்னு. நல்லா தொக்கு மாதிரி வதக்கி அப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி அப்புறம் மிளகாத்தூளை போட்டு தேவையான உப்பை போட்டு நல்லா இதுன்னு கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சம் நல்லா கொச்ச பிறகு கொஞ்சம் கத்திரிக்காய் போடுவோம். அப்புறம் இறக்க நேரத்துக்கு மீனை போட்டு இறக்கிடுவோம். இவ்வளோதான். நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக செய்கிறீங்க, என்ன போடுறீங்க நான் எதையுமே போடல. மக்களுக்கு அன்பை போட்டு செய்கிறேன், அவ்வளோதான். இருபது ஆண்டுகளாக பெரும்பாலும் நம்முடைய இரவு உணவு இதுதான். மத்தி, சாலை மீன். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, விட்டமின் டி இருக்கு. ஸோ இது சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம பாடியில ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதில் வெஜிடபிளில் குறிப்பாக டொமேட்டோ, குக்கும்பர், ப்ரொக்கலி, எல்லாத்துக்கு மேலே பீன்ஸ் ஒரு புரோட்டீன் சோர்ஸ். அப்புறம் கேரட். கடைசியாக ஒரு 150 ml வாட்டர், தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். சாப்பிடும்போது குடிக்கணும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 200 ml தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கணும். இல்லாட்டி டீஹைட்ரேஷன் ஆகும். காலையில் தலைவலி வந்ததுன்னா நமக்கு எதனால் வந்துட்டு நமக்கே தெரிய முடியாது. இந்த டீஹைட்ரேஷனாக இருக்கலாம். உலகத்தில் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய மக்கள் 89-90 வயசு, சர்வசாதாரணமாக வாழக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, இந்த மக்கள் சாப்பிடக்கூடியது ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடந்த 20 ஆண்டுகளில் இதன் மூலமாக எனக்கு உடல் நலம் நல்லதாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உடல் ரொம்ப லைட்டாக இருக்கும், குறிப்பாக இரவு நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட் நைட். 20 ஆண்டுகளாக பெரும்பாலும் நம்முடைய இரவு உணவு இதுதான். மத்தி, சாலை மீன். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, விட்டமின் டி இருக்கு. ஸோ இது சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம பாடியில ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதில் வெஜிடபிளில் குறிப்பாக டொமேட்டோ, குக்கும்பர், ப்ரொக்கலி, எல்லாத்துக்கு மேலே பீன்ஸ் ஒரு புரோட்டீன் சோர்ஸ். அப்புறம் கேரட். கடைசியாக ஒரு 150 ml வாட்டர், தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். சாப்பிடும்போது குடிக்கணும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 200 ml தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கணும். இல்லாட்டி டீஹைட்ரேஷன் ஆகும். காலையில் தலைவலி வந்ததுன்னா நமக்கு எதனால் வந்துட்டு நமக்கே தெரிய முடியாது. இந்த டீஹைட்ரேஷனாக இருக்கலாம். உலகத்தில் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய மக்கள் 89-90 வயசு, சர்வசாதாரணமாக வாழக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, இந்த மக்கள் சாப்பிடக்கூடியது ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடந்த 20 ஆண்டுகளில் இதன் மூலமாக எனக்கு உடல் நலம் நல்லதாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உடல் ரொம்ப லைட்டாக இருக்கும், குறிப்பாக இரவு நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட் நைட்.